உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும், நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் ஹாப்பியாக இருக்கணும். இறைவன் உங்களுக்கு அழகான உடலை, அழகான மனதை, அழகான உலகத்தை அனைத்தையும் படைத்திருக்கிறார். சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? சுய புத்தி இல்லை. சுய புத்தினா தானாக உணர்றது, அதுவும் இல்லை, அனுபவத்தில் வரல, ஏன்னா தெரியல. சொல் புத்தி, ஆசைனா இதுதான். உபதேசத்தில் கேட்கும் போது அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கம்மியாகும், அதுவும் வரல. எப்படி பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க நீங்கள்? இவன் என்ன நினைச்சிருவான், அடுத்தவன் என்ன நினைச்சிருவான், அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறவன் ஒருத்தம் கூட நிம்மதியாக வாழவும் முடியாது, நிம்மதியாக சாக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதா துணிந்து செய், ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா துணிந்து செய். அதையும் சரி, இத்தனையும் இறைக்கம் உனக்கு கொடுத்துச்சுல, என்ன பண்ண இதை வச்சு? சரி, சந்தோஷமா நீ அடுத்தவனுக்கு உபயோகப்படலனாலும் பரவாயில்ல, உனக்காவது உபயோகமா இருந்தியா? நீயா சந்தோஷமா இருந்தியானோ? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும், நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் ஹாப்பியாக இருக்கணும். யாரும் அந்த ஐடியா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா அவனுக்கே ரூட்டு தெரில, உங்களுக்கு எங்கே வந்து சொல்லுவான்? இதுக்கு ஒரு கதை சொன்னால் தெரியும். ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? சொல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோழி வளர்க்கலான்னு ஆசைப்பட்றான், கோழி பண்ண வைக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி, இருக்கிறதுலே கோழியை பற்றி மிக சிறந்த முறையில் படித்த ஒரு PhD முடித்த ஜெர்மனியில் பட்டம் வாங்கின ஒருத்தரை கூப்பிட்டு வர்றார். கோழி பண்ண வைக்கலான்ட்ருங்க, நல்ல கோழி ஹெல்த்தியாக வளரும், ஐடியா கொடுங்க. அப்படியா? சரி, நான் ஜெர்மனியில் கற்றுக்கிட்ட அந்த தத்துவங்களை சொல்கிறேன், அதை நீ கோழிக்கு பண்ணு தெரியும். எனக்கு காலையில் இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போடு, நைட்டு இதை போடு. 1,00,000 கோழி வச்சுருந்தான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு 2 வாரம் செஞ்சுருக்கான். 10,000 கோழி செத்துருச்சு. எத்தனை கோழி? உனக்கு ஒரே பயமாக இருக்குது, என்னடா இவன் பெரிய ஜெர்மனியில் படித்தவன் சொல்லி இவன்ட்டு ஐடியா கேட்டால் 10,000 கோழி செத்துருச்சு. மறுபடியும் அவரை கூப்பிட்டு, என்னையா உன்னை கேட்டு இப்படி ஒன்று பண்ணால் என்னையா 10,000 கோழி செத்துருச்சு? ஓ அப்படியா? இப்போ ஜெர்மனியில் படித்தது இந்த கோழிகளுக்கு வேலைக்கு ஆகலை. சரி, ஸ்வீடனில் படித்ததை இப்போ சொல்கிறேன். காலையில் இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போடு, நைட்டு இதை போடு. 70,000 கோழி செத்துருச்சு. ஃபஸ்ட்டு 10,000, இப்போ 70,000, மொத்தம் எத்தனை? 80,000 கோழி. இவனுக்கு கை காலெலாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தேன், என்னடா 80,000 கோழி செத்து, ஐயோ என்னையா இப்படி ஆகிப்போச்சு. ஓ அதுவும் செட் ஆகலை. சரி, ஃபைனலாக சைனா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். சைனாவில் கற்றுக்கிட்டதை இப்போ சொல்கிறேன். காலையில் இதை போடு, மத்தியானம் இதை போடு, சாயந்தரம் இதை போடு, நைட்டு இதை போடு. இருந்த 20,000 கோழியும் செத்து போச்சு. இவங்க வாழ்க்கை இழந்து அழுதுட்டு போய் அவன்கிட்ட போய் என்னடா நீ சொன்னபடி நான் கேட்டால் பூரா கோழி செத்து போச்சாடா. அப்படி அப்போ சைனாவில் படித்தது வேலைக்கு ஆகலையா? சரி ஓகே, என்கிட்ட என்ன ஐடியா இருக்குது, உன்கிட்ட கோழி இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு இருக்கான். என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? கோழி வளர்க்கணுன்னா என்கிட்ட ஐடியா கேட்கக்கூடாது, அப்படி தானே? உங்கள் சந்தோஷத்துக்கு இன்னொருத்தனை தேடி போனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். உள்ளதும் போசுரா உள்ள கண்ணான்னு உட்கார வேண்டியதான். எப்படி வசதி? இறைவன் உங்களுக்கு அழகான உடலை, அழகான மனதை, அழகான உலகத்தை அனைத்தையும் படைத்திருக்கிறார். எஸ் ஆர் நோ? சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா? எதுக்கு அப்புறம் இத்தனை வேலை பார்த்துட்ருக்குறீங்க? பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைய லூப்பில் சிக்கிட்டுருக்கீங்க. தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு மேலே என்னத்தை போய் சொல்கிறது? நான் என்ன பகவத்கீதைக்கு திருக்குறானில் இல்லாதலாமாங்க நான் சொல்லிட போகிறேன். என்ன கேட்குறேன்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. உங்களுக்கு வேணுங்கிறது சந்தோஷம்தான். கிடைச்சதா? கிடைக்கல. ஏன் வாழ்கிறீங்க? செத்துருங்க. தெரியுதுல்ல? சந்தோஷமாக வாழ்ந்தால் பல விஷயம் இருக்கு. ஆசையும் சீக்கிரம் தீந்துரும். அடுத்த மனம் ஆசையை நிறுத்தினா எப்படி நிற்கும்? ஒன்று ஆசைனா என்னன்றதை புரிய வைக்கணும், அப்படி இல்லாட்டினா ஆசைனா என்னன்றதை அனுபவிச்சு செல்ஃப் லேர்னிங்கில் கற்றுக்கணும். ரெண்டுமே இல்லை. சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. சுய புத்தினா தானாக உணர்றது, அதுவும் இல்லை, அனுபவத்தில் வரல, ஏன்னா தெரியல. சொல் புத்தி, ஆசைனா இதுதான். உபதேசத்தில் கேட்கும் போது அந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கம்மியாகும், அதுவும் வரல. எப்படி பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க நீங்கள்? எப்படி போவீங்க? இன்று இந்த சூழ்நிலையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பொண்டாட்டி பிள்ளைங்களோட போகணும். ஒரு ஃபங்க்ஷன், வேறு ஏதாவது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகும்போது நான் கெத்தாக ஒரு காரில் போனேன். இதிலலாம் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க, அதில் இல்லை சந்தோஷம். நீ மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் காரில் போனால் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறவன், நீங்கள் காரில் இன்னொரு நாள் அதே இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களை எப்போ 24 மணி நேரம் பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்புறம் எப்படி பேசுவான்?
எப்படி வேணாலும் பேசுவான். யாருக்காக வாழ்கிறீங்க? இன்னொருத்தனுக்காக. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, இவங்க இப்படி இது நினச்சிட்டா என்ன பண்ணுற, அது நினச்சிட்டேன். அந்த ஒன்றுக்காகத்தான் இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஒன்று என்ன, இவன் என்ன நினச்சிருவான், அடுத்தவன் என்ன நினச்சிருவான், அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்கிறவன் ஒருத்தன் கூட நிம்மதியாக வாழவும் முடியாது, நிம்மதியாக சாக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதா, துணிந்து செய். ஒரு விஷயம் பிடிக்கவில்லையா, துணிந்து செய். அதையும் ஆக மொத்தம் செய் அல்லது செத்து மடிங்கிறார். என்ன சொல்ற காந்தி தாத்தா என்ன சொல்றாரு? செய் அல்லது செத்து மடி. செய்யினா எதை சொல்றாரு? கொலை செய்யுங்கிறாரா, கொள்ளையை செய்யுங்கிறாரா? என்ன செய்ய சொல்றாரு? தேவைப்படக்கூடிய அவசியமான உனக்கு தேவையான ஒன்றை செய், இல்லை என்றால் செத்து மடி. செத்து போ, நீ வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. நான் கேட்கலப்பா. யார் கேட்கிறாரு? நீ எதுக்கு வாழ்ற? நீ எல்லாம் உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா வாழ்கிறவனுடைய சாப்பாட்டை அரிசியை எடுத்துக்கிறேன், நல்லா வாழ்கிறவனுடைய அரிசி காய்கறி பருப்பு எடுத்துக்கிறேன், நல்லா வாழ்கிறவனுடைய ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறேன். சரி, இத்தனையும் இறைக்க உனக்கு கொடுத்துச்சுல, என்ன பண்ண இதை வச்சு? சரி, சந்தோஷமாக நீ அடுத்தவனுக்கு உபயோகப்படலைனாலும் பரவாயில்ல, உனக்காவது உபயோகமாக இருந்தியா? நீயாவது சந்தோஷமாக இருந்தியா? இன்னும் அதுவும் தப்பாக எதுவும் பேசுகிறேன்னா, தப்பாக எதுவும் கேட்குறேன்னா, இப்போ நான் கேட்குற கேள்விலாம் உங்களை கேட்கல, உள்ளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துருக்கான், வீணாக போனவன், என்ன சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டான். இப்போ அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஒரு குட்டி ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன் சத்சங்கில் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்கு? ப்ரூவ் பண்ணிடலாமா? ஆப்ரேஷன் போயிட்டுருக்குன்றதை ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? எத்தனை பேர் குத்துச்சு வலிச்சுது? உண்மையை சொல்லுங்கள், கை தூக்குங்க. தென் த ஆப்ரேஷன் இஸ் கோயிங். பாதி பேர் கை தூக்கலை, நடிக்கிறாங்க, அவங்கள குத்தாத மாதிரியே மாபெரும் உயர்ந்த ஞானிகள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகள், பட்டினத்தாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குட்டினத்தார் பூரா பேர் இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. கை தூக்குங்கன்னா தூக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? குத்துதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அகங்காரத்தை தொடுகிறேன் என்ற அர்த்தம். தொட்டால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது, இல்லைன்னா என்றைக்குமே புரியாது. ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போ வாழ்க்கை முடிய போகுதுன்னு தெரில, செத்து போயிடுவீங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறேன், பேரம்பேத்தியை பார்த்துக்கிறேன், பொண்டாட்டியை, என்ன இவனுங்களெல்லாம் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன? நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்ல, இத்தனை வருஷம் அவங்களுக்காக சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, உங்களுக்காக எவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தீங்க? எத்தனை பேருக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினா, இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்கும்? ஹானஸ்ட்டாக கை தூக்கணும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பைத்தியாரத்தனமாக டான்ஸ் ஆடுறது. ஆடினா நல்லா இருக்குங்க அப்படின்ற ஆசையாவது இருக்கா இல்லையா? யாரும் இல்லாதப்ப கதவை பூட்டிட்டு தைய தக்கன்னு குதிச்சா எப்படி இருக்கு? எத்தனை டைம் ஆடினீங்க? பதில் சொல்லுங்கள். ஏங்க உங்கள் ரூமுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் டேப் ரெக்கார்டரில், இல்லை உங்கள் ஃபோனில் ஒரு பாட்டை போட்டு தைய தக்கன்னு டான்ஸ் ஆட முடியலன்னா என்ன சுதந்திரத்தில் வாழ்கிறீங்க நீங்கள்? அப்போ எது தடுக்குது? யாருக்காவது சவுண்டு கேட்டுருமோ, இது ஒரு மனநிலை. எவனாவது வீட்டுக்குள்ளே வந்துடுவானோ, ரெண்டாவது மனநிலை. கை கால் ஏதாவது வலிக்குமோ, மூணாவது மனநிலை. எதுக்கு ஆடிக்கிட்டு? தேவையில்லாத பிரச்சனை, உடம்புல வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருப்போன்னு உட்காந்துடுறீங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, ஒரு ஆடுறதுக்கே உங்கள் மனம் இத்தனை பதிலை கொடுத்து உங்களை உங்கள் சந்தோஷப்படுத்த விடாமல் தடுக்குது. நீங்கள் வாழ்க்கையில் என்னத்தை பெருசாக அச்சீவ் பண்ணிட போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரதமர் ஆகணும், உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகணும். ஒரு பிடிச்ச பாட்டை பிடிச்ச நேரத்தில் வீட்டில் போட்டுட்டு ஆட முடியல, இதே பண்ண முடியல. வாழ்க்கையில் நீங்கள் எதை பெருசாக அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க?